பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம். பரம்பு நாட்டுல அவ்வளவு எளிதா யாராலயும் உள்ள நுழைஞ்சிறவே முடியாது. அவ்வளவு கவனமா பரம்பு மக்கள் இருப்பாங்க. அங்கு அரசன், அரசி அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த குலத்துக்காக ஒரு குலத்தலைவன் இருப்பான். அவன்தான் அந்த குலத்தையே வழி நடத்துவான். இங்கு குலத்தலைவனா இருக்கிறது பாரி. பரம்பு நாட்டை யாராலையும் கைப்பற்றிடவும் முடியாது, வீழ்த்திடவும் முடியாது. எல்லாருக்குமே பரம்பு நாட்டு மேல ஒரு கண் இருக்கதா செஞ்சது. ஏற்கனவே சேரர்கள் பரம்பு நாட்ட வேவு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில பரம்புல ஒரு வழக்கம் இருக்கு. எல்லா வருடமும் அ அந்த பரம்பின் ஆசான் மாணவர்கள பயிற்சிக்காக காடுகளுக்கு அழைத்து செல்றது வழக்கம். இப்ப பரம்பின் ஆசானா இருக்கிறது தேக்கன். தேக்கன் மாணவர்கள காட்டுக்காக பயிற்சிக்கு அழைச்சிட்டு செல்லும்போது, யாரோ புதிய நபரோட முகம் தென்படுவதா ஒரு சிறுவனான அளவன் சொல்றான். யாரா இருக்கும்? பரம்பு நாட்ல அவ்வளவு எளிதா, அதுவும் இவ்வளவு தூரத்துக்கு யாரால வந்துவிட முடியும்? அப்படின்னு தேக்கனுக்கு ஒரு ஆச்சரியம். சரி, மாணவன் சொன்னத நம்ம விளையாட்டா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி, போய் பார்க்கும்போது தான் தெரியுது, யாரோ சிலர் பரம்பு நாட்டோட தெய்வ வாக்கு விலங்கு கடத்திட்டு போறாங்க அப்படிங்கிறது. இத பாரிக்கு தெரியப்படுத்துறக்காக, அவரு கூட்டிட்டு வந்த குழுல ஒரு பாதி குழுவ பாரிக்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. பாரிய வேகமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிறுவர்கள் பயிற்சிக்கு செல்றக்கு முன்னாடி ரொம்ப கசப்பு நிறைந்த ஒரு சார குடுத்து அனுப்புவாங்க குலநாகினிகள். அந்த சாரால அவங்களால கொஞ்ச நாளைக்கு பேசவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு கசப்பு தொண்டையில இருந்துட்டே இருக்கும். இங்க பாரிய அழைத்துட்டு வரப்போற மாணவர்கள் பாரிய கூப்பிடுவாங்க. ஆனா, பாரி என்ன நெனச்சுப்பாரு, தேக்கன் வர சொன்னாங்கன்னு மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. பாரி என்ன நெனச்சுப்பாரு, ஏதோ மாணவர்களுக்கு பயிற்சி குடுக்குற விதமா தேக்கனோட ஒரு செயல் தான் இது. அப்படின்னு சரி நம்மளும் மாணவர்களுக்கு பயிற்சி குடுக்கணும்னு நெனைக்கிறாரு போல, அப்படின்னு நெனச்சுப்பாரு. ரொம்ப கவனமா இல்லாம, மெத்தனமாவே கடந்து போயிட்டுருக்காரு காட்டுக்குள்ள. பாரிக்கு வந்திருக்கிறது அந்நியர்கள். அது எவ்வளவு பெரிய ஆபத்த இந்த பரம்பு நாட்டுக்கு ஏற்படுத்த போது, அவங்க யாரு? என்ன? அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியாதா? தேக்கன் பாரியோட உதவிய நாடி நின்னுட்டுருக்கும்போது, பாரி சரியான சமயத்துல தேக்கனுக்கு போய் உதவுவாரா? தேக்கனால அவர்கள வீழ்த்திட முடியுமா? இதுதாங்க பாகம் 40ஓட கதை. அத முழு விவரமா குடுத்துருக்கேன். அத கேட்டு பாருங்க. நல்லாவே இருக்கும்.